ஹாய், ஐம் காயத்ரி. நான் போன இயர் வந்து கடிகை அகாடமியில் ரீரிப்பீட் பண்ணேன். கடிகை அகாடமியில் இருக்க ஃபேக்கல்டிஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ். அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. நான் வந்து போன இயர் வந்து கடிகை அகாடமியில் படிச்சு நிறைய மாக் டெஸ்ட் வச்சாங்க. நான் மாக் டெஸ்ட்ல இருந்த மாடல் கொஷின்ஸ் தான் எனக்கு நீட்ல வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நீட் எக்ஸாம்ல எழுதின நான் பயாலஜி எழுதின நிறைய டெஸ்ட் கொஷின் அந்த பேட்டர்ன் எல்லாமே எனக்கு நீட்ல அப்படியே தெரிஞ்சுது. ஸோ ஈஸியா எனக்கு காலைல டிக் பண்ண முடிஞ்சுது ஆன்சர்ஸ் எல்லாம். டைம் வேஸ்ட் ஆகல பயாலஜில அவ்வளோ. அதனால என்னால பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா பார்க்க முடிஞ்சுது. இப்போ நீங்க பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்போ நீங்க ஒரு டாபிக் அன்னைக்கு ஃபேக்கல்டி எடுக்கிறாங்கன்னா அன்னைக்கே அந்த டாபிக்கை நீங்க அந்த ஃபார்முலாஸ்லாம் ஒரு தடவை எழுதி பாத்துருங்க. டெய்லி நீங்க அந்த டாபிக்கை இப்போ நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டாபிக் எடுப்பாங்க. ஆனா இருந்தாலும் ப்ரீவியஸ் டே எடுத்த டாபிக்கை நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டே ரிவைஸ் பண்ணியே ஆகணும். எழுதி பாருங்க, நீங்க சொல்லி பாருங்க. அப்படி இருந்தாதான் உங்களுக்கு வந்து ஈஸியா மெமரைஸ் ஆகும். நீட் எக்ஸாம்ல போய் உட்காந்து அந்த அதை பத்தின ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்தா உங்களுக்கு டக்குன்னு வந்து திங்க் ஆகி ஃபார்முலா உங்களுக்கு டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்க போட்டுட்டு. ஸோ ஃபார்முலா யோசிக்கிறதுல நீங்க டைம் வேஸ்ட் ஆகாம இருக்கும் நீட் எக்ஸாம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயாலஜி வந்து நீங்க டாப் டு 2, அதாவது ஃபுல் என்சிஆர்டி லைன் பை லைன் படிச்சீங்கனாலே போதும். என்சிஆர்டி தவிர எந்த கொஸ்டினுமே வராது. அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதுல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் திருப்பி நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணினே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் வந்து இந்த தடவை வந்துருந்துச்சு ஓரளவுக்கு நல்லாவே. அதுக்கப்புறம் ஆர்கானிக், இந்த ரெண்டுமே நீங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இன்ஆர்கானிக்கும் முக்கியம் தான். இன்ஆர்கானிக் வந்து நீங்க மக்கப் பண்றது தானே, லாஸ்ட்ல போட்டுக்கலாம்னு வச்சீங்கன்னா லாஸ்ட்ல கண்டிப்பா உங்களால அது ஞாபகம் இல்லாம போயிடும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்ஆர்கானிக்கும் படிச்சுட்டே வரணும். மூணுத்துக்குமே, அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுத்துக்குமே நீங்க தனித்தனியா இண்டிவிஜுவலா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். ஒரு சப்ஜெக்ட் எதுவுமே கம்மியே கிடையாது. உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் 3 சப்ஜெக்டும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சீங்கன்னா. ஸோ நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.